Hello குட்டீஸ், இந்த வீடியோவில் ஃபுட் லெசனோட எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த பயோட்டிக் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் த ஃபுட் ஐட்டம் இஸ். ஸோ எந்த பயோட்டிக் ஃபேக்டர் வந்து ஃபுட் ஐட்டமை ஸ்பாயில் பண்ணும், அதாவது கெட்டு போக வைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரையிங், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பாக்டீரியா. ஸோ ட்ரையிங்னா வந்து ஒரு பொருளை வந்து அதோட ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு காய வைக்கிறது. ஸோ அது வந்து ப்ரிசர்வேஷன், அதாவது நம்ம ரொம்ப நாள் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரையிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்பாயிலிங் ஃபேக்டர் கிடையாது. அடுத்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருமே வந்து நம்ம நல்லா கோல்ட் கிளைமேட்டில் வச்சோன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ அதுவுமே கிடையாது. அண்ட் ஹியூமிடிட்டினா சில பொருளுக்கெலாம் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் கிடையாது. அண்ட் பாக்டீரியா, இதுதான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இது பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், இதுதான் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் நிறையா ஸ்பாயில் பண்ணும். ஸோ பாக்டீரியா தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு பை. ஸோ கிரெயின்ஸ் இந்த தானிய வகைகள், அரிசி, பல்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ட்ரையிங், ஃப்ரீசிங், ஆடிங் சுகர், ஆடிங் சால்ட். ஸோ கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ட்ரை, அதாவது அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் வந்து எடுத்துடுவாங்க, வெயிலில் நல்லா காய போட்டு அதை நல்லா காய வச்சுருவாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து கிரெயின்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரையிங் தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், அனிமியா இஸ் அ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப். ஸோ அனிமியான்றது வந்து ஒரு டிசீஸ், எதோட குறைபாடால் வந்து அனிமியா வருதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், விட்டமின் டி. ஸோ அனிமியான்ற டிசீஸ் வந்து அயன் குறைபாடால் தான் வரும். ஸோ அயனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ். ஸோ எக்ஸஸாக இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து நம்ம பாடியிலேயே ஸ்டோர் ஆனால் அது என்னன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒபிசிட்டி, ஹெட்ஏக், ஃபீவர், ஸ்டொமக் பெயின். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸான ஃபேட்லாம் நம்ம பாடியிலேயே ஸ்டோர் ஆகிறதுக்கு பேர் வந்து ஒபிசிட்டி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன் கீ, ஃப்ரூட்ஸ், ரைஸ், ஆயில். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வந்து எதில் நிறையா இருக்கும்? ரைஸில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ரைஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்டு பை த லேக் ஆஃப். ஸோ நைட் பிளைண்ட்னஸ் வந்து எது கம்மியாக இருந்துச்சுன்னா வரும்? ஸோ நைட் பிளைண்ட்னஸ் வந்து விட்டமின் ஏ கம்மியாக இருந்துச்சுன்னா தான் வந்து நம்ம உடம்புல நைட் பிளைண்ட்னஸ்ன்ற டிசீஸ் வரும். அடுத்தது மராஸ்மஸ் இஸ் அ டேஷ் டிஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ மராஸ்மஸ் வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ். பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு. தேர்ட் கொஷின் பாருங்கள். பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு. ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம்லேருந்து எதனால பேட் ஸ்மெல் வரும்? அது வந்து கெட்டு போயிருந்தா. ஸோ டியூ டு ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஃபோர்த் ஒன், ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ஃபேக்டர்ஸ் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். ஸோ ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டீகம்போஸ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். ஸோ ஹியூமிடிட்டி வந்து அந்த ஏரில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர் வந்து ஈரப்பதமாக இருந்தால் அது ஹியூமிடிட்டியான ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா டீகம்போஸ் ஃபேக்டர். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து டீகம்போஸ் பண்ணும். ஸோ அதுதான் டீகம்போஸ் ஃபேக்டர். அதனால வந்து நமக்கு ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஹியூமிடிட்டி ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் லோ குவாலிட்டி கேஸ் டியூப்ஸ் இன் த கேஸ் ஸ்டவ் மே லீட் டு டேஷ் லீக்கேஜ். ஸோ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வந்து நீங்கள் லோ குவாலிட்டி ஆஃப் கேஸ் டியூப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன லீக் ஆகும்னு கேட்குறாங்க. கேஸ் லீக் ஆகும். ஸோ இந்த ஸ்பேஸில் கேஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி. ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீசஸ்லாம் என்னென்ன? மராஸ்மஸ், குவாஷியர்கர். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், குவாஷியர்கர் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் 1 போட்டுக்கலாம். அடுத்து ரிக்கேட்ஸ். ஸோ ரிக்கேட்ஸ் வந்து எதனால் காசு ஆகுது? விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் தான் ரிக்கேட்ஸ் வரும். ஸோ அதுக்கு பக்கத்தில் 2. அடுத்து ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி என்னது? ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணலைன்னா நம்ம ஒபிஸ் ஆயிடுவோம். அடுத்து கெரோசின். ஸோ கெரோசின் என்ன பண்ணால் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். அடுத்து ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீசிங் மூலமாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு பக்கத்தில் 5 போட்டுக்கோங்க. பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வினிகர் இஸ் ஆடட் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் பிக்கிள்ஸ். ஸோ வினிகர் வந்து பிக்கிள்ஸ்லலாம் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அதாவது ஸ்பாயில் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு திங்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பிக்கிள்ஸில். ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்து இராடியேஷன்
affects the taste of the food material. ஸோ இராடியேஷன்றது என்னன்னு பார்த்தோம். யூவி ரேஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்குள்ளே பாஸ் பண்ணி அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இராடியேஷன். அந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம பண்ணுற எதுவுமே வந்து டேஸ்ட்டையோ எதுவுமே நியூட்ரியன்ஸோ அஃபெக்ட் பண்ணாத ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ். இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் we can continue to use electrical appliances. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் கேஸ் லீக்கேஜ் ஆனால் கூட நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா கேஸ் லீக் ஆச்சுன்னா வந்து நம்ம எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸுமே வந்து ஆனில் கூட வச்சுக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து ப்ளக்கில் இருந்து கூட நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபால்ஸ். அடுத்து டெஃபிஷியன்சி டியூ டு அயோடின் இஸ் கால்ட் ஆஸ் பெரிபெரி. ஸோ என்ன சொல்கிறாங்க, அயோடின் குறைபாடால் வர டிசீஸ் பேர் பெரிபெரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தப்பு. ஏன்னா அயோடின் டெஃபிஷியன்சியால் வர டிசீஸ் பேர் காய்டர். அண்ட் பெரிபெரி எப்போ வரும், விட்டமின் பி டெஃபிஷியன்சியால் தான் பெரிபெரி வரும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது growing children need more proteins in their food. ஸோ என்ன சொல்கிறாங்க, வளர்கிற பசங்களுக்குலாம் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வேணும், அவங்க ஃபுட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ இதுக்கு பக்கத்தில் ட்ரூன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். டிஃபைன் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள், டெஃபிஷியன்சி இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் காசஸ் வேரியஸ் டிசீசஸ். ஸோ ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு டெஃபிஷியன்சி, அதாவது அந்த இதோட குறைபாடு வரும். ஸோ அந்த மாதிரி அதனால வர டிசீசஸ் தான் வந்து டெஃபிஷியன்சி டிசீசஸ். தீஸ் ஆர் கால்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு டயட். ஸோ ஆன்சர் பாருங்கள், த ஃபுட் we normally eat in a day is our diet. ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டை தான் வந்து டயட்னு சொல்லுவோம். ஃபார் growth and maintenance of good health, our diet should have all the nutrients that our body needs in right quantities. ஸோ நம்ம வந்து வளர்கிறதுக்கும் நம்ம பாடி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம டயட்டில் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். சச் டயட் இஸ் கால்ட் அ பேலன்ஸ்டு டயட். ஸோ அந்த மாதிரி ஒரு டயட்டை தான் வந்து பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி. ஸோ குண்டாக்குறத தான் வந்து ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். ஸோ நம்ம ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மீட் வித் மோர் ஃபேட்டெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும். டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலராக வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப் டைம். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்லலாம் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்லீப் டைமை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஷுட் வி டூ இன் கேஸ் ஆஃப் மைனர் பர்ன்ஸ். ஸோ குட்டி குட்டி நம்ம பர்ன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எப்படி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ in case of minor burns, the burnt area should be held under cool running water for some time and proper medical treatment should be given. ஸோ நமக்கு வந்து குட்டி குட்டி பேர்ன்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த பேர்ன்டான ஏரியாவை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து ரன்னிங் வாட்டர், கூலாக இருக்கும்ல அந்த ரன்னிங் வாட்டரில் வந்து நம்ம காட்டணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்னா என்னது, த சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் இஸ் கால் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ ஒரு ஃபுட்டோட நார்மல் ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாறும்போது அதுதான் வந்து ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சிக்ஸ்த்து கொஷின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ நம்ம ஃபுட்டை வந்து எதுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும், அதோட நீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், டு ரீடைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஸோ நம்ம ஃபுட் ப்ரிசர்வ் எதுக்கு பண்ணணும்னா அதோட கலர், டேஸ்ட், அப்புறம் நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணணும். டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். ஸோ நம்ம அந்த இயர் ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு ஃபுட் தேவைப்படும். ஸோ சில ஃபுட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் யூஸ் பண்ணால் தான் மற்ற ஃபுட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்கிறத தடுக்கிறதுக்காகவும் வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணணும். டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸோட வேஸ்டேஜை தடுக்கிறதுக்கு ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர்
health but also makes food available to the people who need it. ஸோ நம்ம ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றதுனால வந்து நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் அது நல்லது கிடையாது. அண்ட் அதே மாதிரி மற்றவங்க நமக்கு வந்து இப்போ ஃபுட் இருக்குது, ஸோ நம்ம சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு இல்லை, ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கான சில சான்சஸும் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து நம்ம ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.